What attracted my attention is a local news. ஏன்னா நமக்கு சுற்றி என்ன நடக்கு அப்படின்ட்டு நமக்கு தெரியணும். அந்த நியூஸை நம்ம படிக்கிறேன். லாக்டவுன் கர்ப்ஸ் வில் பி ஈஸ்ட் பார்ஷியலி இன் சென்னை ஃப்ரம் மண்டே. அதாவது லாக்டவுன் கர்ப்ஸ்னா கட்டுப்பாடுகள் வில் பி ஈஸ்ட்னா தளர்த்தப்பட போகுது. பார்ஷியலினா ஓரளவு இன் சென்னை ஃப்ரம் மண்டே அப்படிங்கிறது. இப்போ நம்ம எப்படின்னா என்ன ஸ்ட்ராட்டஜினா ஒரு நியூஸ் படிக்கும்போது கம்ப்ளீட்டாக படிச்சிடணும். விளங்குதோ விளங்குலையோ படிக்கணும். ஒரு ஓவராலாக ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு பிறகு பிகாஸ் த இன்டென்ஷன் ஆஃப் ரீடிங் அ நியூஸ் பேப்பர் இஸ் நாட் ஓன்லி டு நோ வாட் இஸ் ஹேப்பனிங் பட் ஆல்சோ டு இம்ப்ரூவ் த ஒகாபுலரி. அதாவது நியூஸ் தெரியறதுக்கு மட்டும் நம்ம படிக்கல, நம்ம ஒகாபுலரியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் படிக்கணும். அதனால யூ ஷுட் நாட் மைண்ட் ரீடிங் ஃபார் அ செகண்ட் டைம். அதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட் டைம் ரீட் பண்ணும்போது wherever you have a doubt, you don't understand, if you don't understand any particular word or a phrase, you have to underline it or highlight it with a highlighter. அதை படிச்சுட்டு அதுக்கு பிறகு you have to maintain a notebook. அந்த நோட்புக்கில் இந்த வேர்ட்ஸ்லாம் எழுதி வச்சுக்கிட்டு at the end of your reading the newspaper, after reading the newspaper, you have to refer to the dictionary. அந்த டிக்ஷனரி ஆன்லைன் டிக்ஷனரியாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதாவது மெரியம் வெப்ஸ்டர் அப்படின்லாம் இருக்குது. அந்த ஆன்லைன் டிக்ஷனரியில் அதுவும் இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லது. இங்கிலீஷ் டு தமிழ் பார்க்குறது அவ்வளோ நல்லதில்லை. அது ரொம்ப இங்கிலீஷு நாளாசிரியாக நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் பாருங்கள், ஏன்னா இன்னும் வேர்ட்ஸு உங்களுக்கு தெரிய வரும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவு விளங்கும். அதுக்கு பிறகு ஐ ரெக்கமெண்ட் that you read the news for a second time. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி the intention is to improve the vocabulary. இப்போ மீனிங் ஓரளவு தெரிஞ்சுக்கிடுச்சு. அப்போ செகண்ட் டைம் வாசிக்கும் போது ஓரளவு நல்லா விளங்கும். இப்படி once or twice you have to read the news and note down all the words you don't understand. அதை டிக்ஷனரியில் நீங்கள் பாருங்கள். அது that's my recommendation. இப்போ now we'll actually read the news. இந்த நியூஸில் டோட்டல் ஷட் டவுன் இன் டிஎன் டுடே. இன்னைக்கு அதாவது சண்டே டோட்டல் ஷட் டவுன் ஆக போது. இட் வில் பி எக்ஸ்டெண்டட் இன் மதுரை. மதுரையில் ஏற்கனவே லாக்டவுன் இருக்கு. இட்ஸ் கோயிங் டு பி எக்ஸ்டெண்டட்னா நீடிக்கப்பட போகுது அப்படின்னு அர்த்தம். இப்போ நியூஸ் படிக்கணும். இப்போ நான் படிக்கிற விதத்தை பாருங்க. While Tamil Nadu will witness a complete lockdown on Sunday with the closure of all the shops and the suspension of all the services barring medical services and a milk supply, Chennai will see a partial relaxation of curbs from Monday. It's a pretty long sentence. ஆனால் அந்த கமா போட்டிருக்க இடத்துலாம் ஒரு பிரேக் பண்ணுறோம். அப்படி பிரேக் பண்ணி படித்தா உங்களுக்கு ஈஸியாக விளங்கும். இப்போ ஐ எம் கோயிங் டு read it for a second time. While Tamil Nadu will witness a complete lockdown on Sunday. சண்டேயில் ஒரு தமிழ்நாடு இஸ் கோயிங் டு விட்னஸ், அதை பார்க்க போகுது. அதாவது கம்ப்ளீட் லாக்டவுனாக பார்க்க போகுது. அந்த ஒயில் அது பார்க்க போகிற சமயத்தில் அப்படின்னு அர்த்தம் ஒயில்ங்கிறது. வித் அ க்ளோசர் ஆஃப் ஷாப்ஸ் அண்ட் சஸ்பென்ஷன் ஆஃப் ஆல் த சர்வீசஸ். அதாவது லாக்டவுனில் எல்லா ஷாப்ஸும் க்ளோஸ் பண்ணுறாங்க, சர்வீசஸும் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. பாரிங், அதாவது பாரிங்னா அது அண்டர்லைன் பண்ணுங்க, தெரியலனா அந்த வேர்டை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. பாரிங் மெடிக்கல் சர்வீசஸ் அண்ட் மில்க் சப்ளை. அதாவது மில்க் சப்ளையும் மெடிக்கல் சர்வீசஸை தவிர்த்து அப்படிங்கிறதுக்கு தான் அந்த பாரிங். மற்ற எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண போகிறாங்க அன்னைக்கு. சென்னை வில் see a partial relaxation of curbs from Monday. மண்டேலேருந்து கொஞ்சம் ஈஸியாக போகிறாங்க, ரிலாக்ஸ் பண்ண போகிறாங்க, தளர்த்தப்பட போகிறாங்க. இதுதான் அர்த்தம். எப்படி பிரேக் பண்ணி படிக்கணும். தெரியாத வேர்டை அண்டர்லைன் பண்ணி வச்சு டிக்ஷனரி பார்த்துட்டு திருப்பி ஒருக்கா படிக்கலாம். ஸோ யூ ஸ்பெண்ட் சம் டைம் டு ரீட் த நியூஸ் பேப்பர். கொஞ்ச நாளாக அப்படி படிங்க. ஒரு கிரிப்பு கிடைச்ச பிறகு ரெண்டாவது நீங்கள் டக்குன்னு படிச்சிடலாம். ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்கணும். இப்போ செகண்ட் பேராகிராஃப் பார்ப்போம். த ஆன்கோயிங் டோட்டல் லாக்டவுன் இன் மதுரை சிட்டி அண்ட் இட்ஸ் சரௌண்டிங் ஏரியாஸ் வில் பி எக்ஸ்டெண்டட் டில் July 12. ஆன்கோயிங் லாக்டவுன், த லாக்டவுன் விச் இஸ் கோயிங் ஆன். இப்போ நடந்துகிட்டு இருக்கிற லாக்டவுன். அந்த ஆன்கோயிங் அப்படிங்கிறது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஆன்கோயிங்னா என்ன மீனிங் பாருங்க. இட்ஸ் சரௌண்டிங் ஏரியாஸ். சரௌண்டிங்னா சுற்றி உள்ள ஏரியாஸ் அப்படி.
நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. The rules governing the functioning of the industries have been eased. அதாவது ரூல்ஸ் அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு என்ன எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதுக்குள்ள ரூல்ஸ் have been eased. ஈஸ்ட்னா தளர்த்தப்படுது. அந்த ரிலாக்ஸேஷன் வில் கம் இன் எஃபெக்ட் ஃப்ரம் மண்டே. அந்த ரிலாக்ஸேஷன் வந்து மண்டேலேருந்து நடைமுறைக்கு வரும். கம் இன் டு எஃபெக்ட் அப்படிங்கிறதையும் ஒரு அண்டர்லைன் பண்ணிக்குவாங்க. அது வந்து நடைமுறைக்கு வரப்போதும் அப்படின்ட்டு. இப்படி அண்டர்லைன் பண்ணி படித்தா உங்களுக்கு நல்லா விளங்கும். அதுக்கு பிறகு இந்த அண்டர்லைன் பண்ணுற பழக்கம் வந்து கொஞ்ச நாள் ஒரு கிரிப்பு கிடைச்ச பிறகு நீங்கள் விட்டுடலாம். அதுக்கு பிறகு இன்னொன்று சொல்கிறேன். முக்கியமான நியூஸ்னால் உடனே பேப்பர் கட்டிங் எடுத்து வைக்காதீங்க. யூ ஆர் நெவர் கோயிங் டு ரீட் த பேப்பர் கட்டிங். பேப்பர் கட்டிங் பார்க்கவே மாட்டீங்க. நான் என்னுடைய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன். ஒரு ஃபைலில் போட்டு வைப்பீங்க, அந்த ஃபைல் அப்படியே தான் அழுக்கு பிடிச்சி இருக்கும், அதை பார்க்க மாட்டீங்க. அன்னன்னைக்கு பேப்பரை படிச்சுட்டு தூக்கி போட்டுருங்க. அந்த வேர்டை மட்டும் நான் அண்டர்லைன் பண்ணி ஒரு நோட் புக்கில் நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ அடுத்த நியூஸ் பார்ப்போம். The next news in the front page which attracted my attention is Kolkata suspends flights from 6 virus hotspots. Hotspotsனா இந்த வைரஸ் நிறைய இருக்கிற இடம். சென்னை is supposed to be one of the hotspots. அதனால கொல்கட்டா சஸ்பெண்ட்ஸ் ஃபிளைட்ஸ். கொல்கட்டா கவர்மெண்ட் வந்து இங்க இருந்து போற ஃபிளைட்ஸை அவங்க நிறுத்தி வச்சுட்டாங்க, டெம்பரரியாக நிறுத்தி வச்சுட்டாங்க. ஸோ தட் இஸ் அஃபெக்டிங் அஸ். அண்ட் தென் செகண்ட் பேஜ் இஸ் ஆன் தமிழ்நாடு. ஸோ இட்ஸ் there are political news. No, I am not going to read any political news. And the third page is Chennai. Chennai, because it's a Chennai edition. It's about Chennai. Madurai will have Madurai edition. We will have Madurai news. Likewise, Coimbatore edition will have Coimbatore news. In Chennai edition, it talks about there is a news about Amma Canteen registers a 30% increase in beneficiaries. பெனிஃபிஷியரிஸ்னா அதுல இருந்து நன்மை அடைகிறவங்க. அம்மா கேன்டீன்ல நன்மை அடைகிறவங்க 30% கூடியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ த பெனிஃபிஷியரி இஸ் அ நியூ வேர்ட் யூ கேன் நோட் டவுன். அண்ட் தென் இன் த சேம் பேஜ் ஒன் மோர் நியூஸ் இஸ் ஆட்டோஸ் கேப்ஸ் கேன் ஆப்ரேட் ஃப்ரம் டுமாரோ, போலீஸ் சேஸ். போலீஸ் சொல்றாங்க இது வந்து இட்ஸ் நல்லது தான், ஆட்டோஸ் கேப்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும், ஆப்ரேட் பண்ண போறாங்க அவங்க. And one more news in the third page is over 200 motorists caught using fake stickers. Fake stickersனா போலியா உள்ள ஸ்டிக்கர்ஸ். அந்த நிறைய பேர் ஏமாத்துறாங்க, போலீஸையே ஏமாத்துறாங்க. ஃபேக் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிக்கிட்டு, அதாவது டாக்டர்னு ஒட்டிக்கிறது, இல்லாட்டா பீப்புள் ஆன் கோவிட் டியூட்டி அப்படின்னு ஒட்டிக்கிட்டு காரை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தேவர் காட் ஃபேக் ஸ்டிக்கர்ஸை வச்சு. அந்த ஃபேக் ஸ்டிக்கர் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. Fourth and fifth page only ads. Sixth page there is a sensational news. அது என்னன்னா prisoners gang up attack those held in custodial death. இப்போ தூத்துக்குடி பக்கத்தில் சாத்தான்குளத்தில் 2 people were tortured to death by the police அப்படின்னு சொல்றாங்க. அந்த people who were responsible for that அவங்கள வந்து இந்த பிரிசனர்ஸ், அவங்க வந்து பிரிசனர் வச்சிருக்காங்க. அப்போ வந்து அங்கே ஏற்கனவே உள்ள பிரிசனர்ஸ் தே கேங் அப்னா கூட்டு சேர்ந்துக்கிறது. கேங் அப் அண்ட் அட்டாக் தோஸ் ஹெல்ட் இன் கஸ்டோடியல் டெத். அந்த கஸ்டோடியல் டெத்தில் வச்சு, கஸ்டோடியல் டெத்னா போலீஸ் கஸ்டடியில் இருக்கும்போது இறக்குறது, அவங்கள வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க. அதாவது அந்த பீப்புள் ஹூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த கஸ்டோடியல் டெத் அவங்க பிரிசனில் இருக்கும்போது பிரிசனர்ஸே, அங்கே உள்ள பிரிசனர்ஸே அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இட்ஸ் அ சென்சேஷனல் நியூஸ். And page number 7 doesn't contain much. And 8th is all about news in India. 8th and 9th news in India. We can have a look at it if you are interested. And then 10th there is a news. Nearly 78% of the COVID-19 patients in India are under 50. This has come as a surprise even to me. You know, I used to think that it affects the people above 50, above 60 and all. They are vulnerable. Vulnerableனா அவங்களுக்கு அட்டாக் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது 60, 70s உள்ளவங்க. ஆனால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அந்த டேட்டா என்ன சொல்லுதுன்னா நியர்லி 78% ஆஃப் த பீப்புள், 78% ஆஃப் த பீப்புள் வந்து பிலோ 50 அப்படின்னு சொல்லுது. இட்ஸ் அ சர்ப்ரைஸ். அந்த வந்து நியூஸ் தான். அப்போ 11th பேஜ் வந்து வேர்ல்டு நியூஸ், அதாவது உலக செய்திகள். இதில் வந்து நிறைய நாள் வந்து அமெரிக்காவை பற்றி உள்ள நியூஸ் இருக்கும். இட்ஸ் அதை படிக்கிறது நல்லது. ஏன்னா பிகாஸ் லாட் ஆஃப் இந்தியன்ஸ் ஹவ் கான் தேர் ஆன் ஒர்க் விசா, L1 விசா, H1B விசாவில் போயிருக்காங்க.
அவங்க நிலைமை என்னன்னு தெரிகிறது. அதாவது ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன், ட்ரம்ப் அக்கார்டிங் டு ட்ரம்ப் தி ஜாப் அமெரிக்கன் ஜாப்ஸ் ஆர் ஒன்லி ஃபார் அமெரிக்கன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதனால இந்தியன்ஸ் அங்கே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஷேக்கியா இருக்குது அப்படின்னு சொல்லு. அப்புறம் 12th பேஜ் வந்து பிஸ்னஸ், அதில் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். And the 13 pages science and technology. I am interested in science and technology, especially science, because science is based on facts. உண்மையை வச்சு அடிப்படையாக வச்சு தான் சயின்ஸ் இருக்கு. அதனால ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் தட். உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டோ அதை படிச்சு அப்பதான் ஒரு ஜென்ரல் ஐடியா கிடைக்கும். அதை படிக்கிறது பெட்டர். அதுக்கு பிறகு 14th பேஜ்ல வந்து frequently asked questions, FAQ. அதுல ஒன் ஐட்டம் has attracted my attention. அது என்னன்னா தி இம்பாக்ட் ஆஃப் சைனீஸ் ஆப் பேன். இப்போ சைனீஸ் ஆப்ஸ்லாம் கொஞ்சம் பேன் பண்ணி வச்சிருக்காங்க பிகாஸ் ஆஃப் தி ஆன்கோயிங் ப்ராப்ளம் பிட்வீன் ஆர் கண்டிஷன் பிட்வீன் சைனா அண்ட் இந்தியா ரிகார்டிங் பார்டர் டிஸ்பியூட். அதனால அந்த இந்தியன் கவர்மெண்ட் ஹஸ் பேன்ட் சர்டன் ஆப்ஸ் இன்க்ளூடிங் டிக்டாக். டிக்டாக் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸுக்கு நல்லா தெரியும் அது. அதையும் பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் உள்ள நியூஸ் இருக்கு. இப்படி உள்ள நியூஸ்லாம் நீங்க படிக்கலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா உள்ள நியூஸை படிக்கும்போது உங்களுக்கு அதனுடைய கான்டென்ட்ஸ் நல்லா விளங்கும். அது பிறகு நீ டிக்ஷனரி வச்சு பார்க்கலாம். இந்த நியூஸ் பேப்பர் வந்து சண்டே நியூஸ் பேப்பர். இட் டசன்ட் ஹேவ் எடிட்டோரியல். ஹிந்துஸ் எடிட்டோரியல்ஸ் அப்பியர் இன் ஆன் அதர் டேஸ் எக்ஸப்ட் சண்டே. அந்த எடிட்டோரியல் இஸ் யூஸ்வலி ரிட்டன் இன் அ வெரி ஹை ஃப்ளோன் லாங்குவேஜ். அதனால அது வந்து பிகினர்ஸ்க்கு விளங்குறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுறதா இருந்தால் அதை கட்டாயம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ நான் கொஞ்சம் நியூஸ் பேப்பரில் கலெக்ட் பண்ண சில வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரைசஸ் சொல்லிக் கொடுக்குறேன். எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு அநேகமாக இந்த வீடியோவில் அது முடியாது. ஆனால் அந்த டாக்குமெண்ட்டில் இருக்குது. அந்த டாக்குமெண்ட்டு இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள லிங்க்கில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஆரம்பிச்சு விட்றேன். மீதி அந்த டாக்குமெண்ட்டில் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வேர்ட் இஸ் இன்ஃபோ. இன்ஃபோனா அதாவது ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் இன்ஃபர்மேஷன். நிறைய யூஸ் பண்றாங்க நியூஸ் பேப்பர்ல. தகவல் அப்படின்னு அர்த்தம். செகண்ட் வேர்ட் இஸ் லிம்போ. லிம்போங்கிற வேர்டு எஸ்டர்டேஸ் நியூஸ் பேப்பர்ல பார்த்தேன். அதனால நான் சொல்லிக் கொடுக்குறேன். எந்த சென்டென்ஸ்ல வந்ததுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இன் லிம்போ அஸ் யூஜிசி எட் டு டிசைட் ஆன் ஃபைனல் இயர் எக்ஸாம். ஃபைனல் இயர் எக்ஸாம் எப்போ நடக்க போகுது அப்படின்ட்டு யூஜிசி இன்னும் டிசைட் பண்ணல. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன் லிம்போ. லிம்போனா என்னன்னா ஒரு முடிவுக்காக வேண்டி காத்திருக்காங்க. எப்படா நடக்கும் அப்படின்ட்டு ஒரு அன்சர்டன் டைமா இருக்குது. எப்போ நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட இருக்கிறாங்க. ஆனா எப்போ நடக்கும் அப்படிங்கிறது தெரியல. அதுக்கு பேர் தான் லிம்போ. அதுக்கு பிறகு தேர் இஸ் நோ கிளாரிட்டி ஃபார் மெனி ஆன்சியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி. அக்ராஸ் த கண்ட்ரினா நாடு முழுவதும் தேர் இஸ் நோ கிளாரிட்டி. கிளாரிட்டினா ஒரு தெளிவே கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. 4 districts emerge from the total lockdown. எமர்ஜ்னா வெளியே வர்றது. டோட்டல் லாக்டவுன்ல இருந்து 4 டிஸ்ட்ரிக்ட் வெளியே வந்துட்டாங்க. இன்டென்சிவ் லாக்டவுன். இன்டென்சிவ்னா ஒரு தீவிரமா உள்ளது. அதுக்கு பிறகு certain relaxations announced earlier have been reversed. ரிலாக்ஸேஷன்னா ஒரு தளர்த்தி விடுறது. முந்தி சொல்லியிருந்தாங்க, அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, ஆனா அதை ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. அதை திருப்பியும் மாற்றி பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு தான் ரிவர்ஸ்ட் அப்படின்ட்டு பேரு. இப்போ காரில் ரிவர்ஸ் கியரில் போகிறோம்ல, போன பிறகு பின்னால் வர்ற மாதிரி அதுவும் இந்த டெசிஷனையும் ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு த லாக்டவுன் ப்ரொவைடட் த மச் நீடட் பிரீதிங் ஸ்பேஸ் ஃபார் ரேம்பிங் அப் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் ட்ரீட்டிங் பேஷண்ட்ஸ். இதை பாருங்க, பிரீதிங் ஸ்பேஸ் கிடைக்குது. அதாவது ஹெல்த் கேர், அதாவது இந்த சுகாதாரத்துக்காண்டி வேலை செய்கிறாங்க டாக்டர்ஸ், நர்சஸ், மற்றவங்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க கண்டினியூஸாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த லாக்டவுன் பீரியடில் இட் ப்ரொவைடட் த மச் நீடட் பிரீதிங் ஸ்பேஸ். அவங்களுக்கு மூச்சு விடுற இதுக்கு ஒரு நேரம் கிடைச்சிக்கிருச்சு இந்த லாக்டவுன் பீரியடில். ஃபார் ரேம்பிங் அப் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ், அதாவது சுகாதார சம்பந்தமாக உள்ள ஃபெசிலிட்டிஸை, அதாவது வசதிகளை கொஞ்சம் மேம்படுத்துறதுக்கு அவங்களுக்கு டைம் கிடைச்சிக்கிருச்சு அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பிறகு ஆட்டோ ரிக்ஷாஸ், கேப்ஸ் எக்ஸெட்ரா ரெசியூம்ட் ஆப்ரேஷன். ரெசியூம்னா திருப்பியும். Good morning, friends. Devil, the big liar, your father, the liar.
the devil, the liar. John 8:44. On the basis we are talking, we are coming to the third part. We will have two more parts of study. From the doctor's perspective and my knowledge, and from my whole view, from my depth of understanding, I am putting this study. So those who wanted to share and subscribe, these 5 topics will be there always in my YouTube. Will be, I hopefully I will not delete it, because this is, I am talking from my free of speech, from my long study research. I am doing this, and I have latest information I have is the you have the I did my microbiology, so the counterstaining is done by safranin. So the safranin we have by the safranin by important medical information, that is I will give that chemical entities of biological interest. Will that be useful for you? I don't know. Safranin is a counterstain for gram staining, bacteria and all. Okay, leave it. We'll go to the Bible. I will just go talk a very important one verse from the Bible. That is the vital of this part 3. I am keeping, I don't know, because there is too much of talk, people is not going to listen. Too much of study, people is not going to get also. So I wanted to keep the very vital one, the very most important vital factor. That is what I wanted to keep, because that will also only be helpful for you. Anytime if you want to refer me or refer to me my book, if you have any doubts, any kind of religious, any kind of dietic, any kind of pietic, any kind of worship, any kind of devotion, any kind of knowledge, any kind of wisdom, any kind of thing, you will have to bother that. That is Ezekiel 28 is the verse I wanted to keep today. But they rebelled against me and would not hearken unto me. They did not, every man, cast away the abomination of the rice. Neither did they forsake the idols of Egypt. Then I said, I will pour out my fury upon them, to accomplish my anger against them in the midst of the land of Egypt. It is, see, we are speaking from India, so I don't know. That's what I wanted. Don't want to confuse you, because I studied in a Christian perspective. I can talk something about it, but you don't have. Even if it is people who live in, of course, in Egypt or Africa period. Otherwise, the from India, how it will bother you that. See, 4 minutes of I talked, but the word says that you cast away the abomination of your eyes, the idols. So that is the liar in this today's topic you wanted to throw, because there is some vital thing in it. So you have to search about it. You can do the study about it. May the Lord bless us. I have a closing verse for you, that is John 12:40. He hath blinded their eyes and hardened their heart, that they should not see with their eyes and not understand with their heart, and they converted and should be healed them, and I should heal them. So these are the words. Then if you want to means the people, those who want to see that much, for the only God can show them.
and nobody else can see. So those who are sighted can see that far. Also in Matthew 12:40 also, for as Jonas was 3 days and 3 nights in the whale's belly, so shall the Son of Man be 3 days and 3 nights in the heart of the earth. The men of Nineveh shall rise in judgment with this generation and shall condemn it. And because they repented at the preaching of Jonas, and behold, a greater than Jonas he is here. So the thing is, you are our dead life. You should come up to resurrection and to life, or we go for protesting, or we will be in protest. We will not finish the protest until we cast away the idols of abomination of our eyes from our abomination of eyes, from idols of abomination from our hearts, and then we will really see the light of the Lord and the real sight, and we are not blinded, and the Lord is going to answer our prayers. Even in the Deuteronomy, if you see, I can read for a few verses from 144. And the Amorites which dwelt in the mountain came out against you and chased you as bees do, and destroyed you in Zir, even unto Orma. And ye returned and wept and before the Lord, but the Lord would not hear to your voice, nor give ear to you. So ye abode in Kadesh many days, according to unto the days that ye abode there. Also we have the verse like John 10:27 says that the shepherd knows the sheep knows the shepherd's voice, and the shepherd, my sheep hear my voice, and I know them, and they follow me. That is John 10:27. Also Revelation 3:20 says, if any man walk, any man open. So I stand at the, God is telling, Jesus is telling, I stand at the door and knock. If any man open the door, means a man, any man. So any man is there behind the door who wanted to open, and once you open for God, Christ, then they sup together, and that's what the deliverance and glory and hallelujah to it. Amen. हेलो एंड वेलकम फ्रेंड्स, मैं हूं आकाश और आप देख रहे हो लर्न एग्जाम सीखते हो इंग्लिश थ्रू हिंदी। वेलकम टू वन मोर इंग्लिश लेसन। मेरे पिछले लेसन में मैंने आपको न्यूज़पेपर के थ्रू इंग्लिश की फ्लुएंसी कैसे बढ़ानी है ये सिखाया था, और हमने 3 टेक्निक्स के बारे में बात किया था। आपको वीडियो काफी पसंद आया और आप में से कई लोगों ने कहा कि इस सीरीज को कंटिन्यू कीजिए ताकि हम रोज नई वोकैबुलरी सीखें और हमारी फ्लुएंसी आगे बढ़े। तो ये उस सीरीज का पार्ट 2 लेसन है, और इस लेसन में भी मैंने एक आर्टिकल चूज किया है जिसकी मदद से हम हमारी इंग्लिश की फ्लुएंसी को आगे बढ़ाएंगे। ये है नवंबर 7 मंडे का पेपर है, और आज के इस वीडियो के लिए मैंने ये आर्टिकल चूज किया है, ट्विटर लेऑफ्स
lay concerns over H-1B वीजा होल्डर्स। अगर आप जानते हो तो ट्विटर ने वर्ल्ड वाइड अपने 50% एम्प्लॉइज को कम किया है। जैसे इलॉन मस्क ने टेक ओवर किया है, 50% एम्प्लॉइज को घर पे बिठा दिया है। इनफैक्ट उनको पैकेज भी दिया गया, उनके 3 मंथ्स की सैलरी दी गई। वो इसलिए किया है ट्विटर ने क्योंकि ट्विटर हर दिन $4 मिलियन का लॉस कर रहा था। तो आज हम इस आर्टिकल के थ्रू बहुत सारी नई वोकैबुलरी सीखेंगे, फ्रेजेस सीखेंगे और प्रोनाउंसिएशन भी सीखेंगे। तो चलिए शुरुआत करते हैं आज के लेसन की। तो आज हम सीखेंगे बेटर रीडिंग टू इंग्लिश फ्लुएंसी और ये लेसन इस सीरीज का पार्ट 2 लेसन है। ये जो मैंने आपको आर्टिकल दिखाया था, इस आर्टिकल को मैंने एक स्क्रीनशॉट लेके, उसका फोटो लेके आपके स्क्रीन पर डाला है। फॉन्ट साइज काफी छोटा है, पढ़ने में तकलीफ है। मैंने इसे टाइप किया है आपके लिए। सबसे पहला काम करेंगे, हम इस आर्टिकल को पढ़ेंगे। Twitter layoffs raise concerns for H-1B visa holders. Twitter's mass layoff have put the immigration status of hundreds of visa holding employees, including H-1B visa holders, in limbo, according to a Forbes news report. Forbes की news report के अनुसार H-1B visa is a non-immigrant visa that allows US firms to employ foreigners in specialty occupations that require theoretical or technical expertise. According to the report, Twitter has about 625 to 670 employees in H-1B status, which is nearly 8% of its roughly 7,000 employees worldwide. Laid off employees holding H-1B visas have a 60-day deadline to either leave the country or face the consequences for violating immigration status. H-1B वीजा एक टेम्पररी वीजा होता है जो यूएस देती है लोगों को काम करने के लिए, क्योंकि उनके पास स्पेशल स्किल्स है और कंपनीज उन्हें हायर कर सकती है, पर उन्हें जो कंट्री में स्पेशल बेनिफिट्स मिलते हैं वो नहीं मिलते। तो ट्विटर ने क्या किया? ट्विटर ने काफी सारे H-1B वीजा होल्डर्स को भी ले ऑफ किया। अभी उनके पास 90 डेज का टाइम है, इधर वो देश छोड़ के चले जाए या फिर नया एम्प्लॉयमेंट ढूंढे। तो यहां पर बहुत सारी इंपॉर्टेंट वोकैबुलरी है। तो सबसे पहले हम क्या करेंगे? सबसे पहले हम स्टेप 1 को फॉलो करेंगे। हम करेंगे स्कैनिंग। स्कैनिंग किस चीज की करेंगे? इंपॉर्टेंट वर्ड्स की करेंगे। मैंने मेरे पिछले लेसन में आपको बताया था, उस टेक्निक को बताया था कि कैसे आप स्कैन करोगे। तो मैंने यहां पर कुछ वर्ड स्कैन किए हैं, इन्हें येलो में मैंने हाईलाइट किया है। आप पेपर में पेन से अंडरलाइन कर सकते हो वर्ड्स को। उसके बाद इसका मीनिंग ढूंढना है, आप गूगल कर कर भी मीनिंग ढूंढ सकते हो। तो चलिए सबसे पहला वर्ड देखते हैं, मास लेऑफ्स। मास लेऑफ्स का मतलब होता है एक साथ काम से कम करना, यानी कि बहुत सारे एम्प्लॉइज को एक साथ काम से निकाल देना। ये जनरली तब होता है जब कोई कंपनी बैंकरप्ट हो जाती है या कंपनी के पास बिजनेस नहीं होता है, लॉसेस हो रहे हैं, तब मास लेऑफ्स होते हैं। इनफैक्ट कोविड में भी काफी सारे मास लेऑफ्स हुए थे। तो इट्स कॉल्ड मास लेऑफ। दोस्तों नेक्स्ट वर्ड काफी इंटरेस्टिंग है, वो है लिम्बो। लिम्बो का मतलब होता है निर्णय की प्रतीक्षा या अनिश्चित अवधि। कभी कोई ऐसी सिचुएशन हो जो अनडिसाइडेड हो, काफी कंफ्यूजिंग हो, मतलब क्या होने वाला है आपको पता नहीं है, मतलब दुविधा में हो आप, तब आप यूज करते हो वर्ड लिम्बो। तो यहां पर क्या, काफी सारे जो एम्प्लॉइज है H-1B वीजा पर, वो एक लिम्बो में यानी परेशानी में, उन्हें नहीं पता कि क्या होने वाला है। नेक्स्ट है स्पेशलिटी ऑक्यूपेशन। बहुत इंपॉर्टेंट वर्ड है। देखिए काफी सारा जो वर्कफोर्स है वो उनके पास स्पेशल स्किल्स होते हैं। जैसे कोई एक डेटा साइंटिस्ट हो सकता है, कोई डेटा इंजीनियर हो सकता है, कोई इंस्ट्रूमेंटेशन इंजीनियरिंग हो सकता है। तो इन्हें कंपनीज हायर करती है एक शॉर्ट टर्म कॉन्ट्रैक्ट पे एक सर्टेन प्रोजेक्ट के लिए। तब कहा जाता है स्पेशलिटी ऑक्यूपेशन, यानी उन्हें सारे बेनिफिट्स दिए जाते हैं और काफी मोटा पैकेज भी दिया जाता है। राइट? विशेष काम करने के लिए जब आप किसी को हायर करते हो तो दे आर स्पेसिफिकली ऑक्यूपाइड फॉर अ सर्टेन पोजीशन। दोस्तों नेक्स्ट है एक्सपर्टीज। एक्सपर्टीज का मतलब होता है महारत। किसी चीज में अगर आपका एक्सपर्टीज है तो आप कहोगे वो मेरी महारत है। जैसे फॉर एग्जाम्पल किसी की कोडिंग में एक्सपर्टीज हो सकती है, किसी की राइटिंग में हो सकती है, सिंगिंग में हो सकती है, तो उसे कहते हैं एक्सपर्टीज।
दोस्तों नेक्स्ट वर्ड है कॉन्सिक्वेंसेस, जिसका मतलब है परिणाम। समझने में बहुत आसान है, पर इस आर्टिकल के कॉन्टेक्स्ट में अगर देखें, क्योंकि ट्विटर ने इन्हें ले ऑफ किया है, इन्हें निकाल दिया है काम से, तो अभी इसका परिणाम बहुत बुरा होगा। अगर उन्हें 90 दिन के अंदर कोई काम नहीं मिला तो उन्हें डिपोर्ट किया जाएगा अपनी अपनी कंट्रीज पे। आई होप यू गॉट इट। कॉन्सिक्वेंसेस। नेक्स्ट है वायलेटिंग, यानी किसी भी कानून का उल्लंघन करना, राइट? किसी कानून को तोड़ना, उसे कहते हैं टू वायलेट। और लास्ट है इमिग्रेशन स्टेटस। इमिग्रेशन स्टेटस, आप जब भी किसी नई कंट्री में जाते हो, वहां बसने की कोशिश करते हो, तो आपका एक इमिग्रेशन स्टेटस होता है। आपको इमीडिएटली वहां की रेसिडेंसी नहीं मिलती। जैसे फॉर एग्जांपल अगर हम न्यूजीलैंड देखें, तो न्यूजीलैंड में अगर आपको रेसिडेंसी चाहिए तो कम से कम आपको 2 से 3 साल रुकना पड़ता है। तो इनिशियली जब आप जाते हो आपका वर्क वीजा होता है, जब आपको रेसिडेंसी मिलती है तो आपका रेसिडेंसी स्टेटस होता है, वो सिटीजनशिप नहीं होती है। सिटीजनशिप आपको कुछ साल और रहने के बाद मिलती है, तो उसे कहते हैं इमिग्रेशन स्टेटस, यानी कि देश में रहने की स्थिति, आपकी क्या स्टेटस है आपका। तो देखा आपने कितने नए वर्ड्स आपने सीखे, मास ले ऑफ्स, लिम्बो, स्पेशलिटी ऑक्यूपेशन, एक्सपर्टीज, कॉन्सिक्वेंसेज, वायलेटिंग, इमिग्रेशन स्टेटस। तो अब हम बढ़ेंगे स्टेप 2 की तरफ, जो है प्रोनाउंसिएशन। हमने वर्ड्स सीखे, अभी वर्ड्स की प्रोनाउंसिएशन भी तो पता होनी चाहिए, क्योंकि जब भी कोई एक एडवांस वर्ड आप सीखोगे, अगर आपको उसकी सही प्रोनाउंसिएशन नहीं पता है तो आप भले ही वर्ड आप जानते हो, फिर भी आप उसे सही तरीके से बोल नहीं पाओगे, आप इंग्लिश में फ्लुएंट नहीं साउंड करोगे। तो मैंने यहां पर कुछ वर्ड्स हाईलाइट किए हैं ब्लू में, शायद इनकी प्रोनाउंसिएशन में आपको डिफिकल्टी आ सकती है। चलिए 1 बाय 1 देखते हैं। ये सारे वर्ड्स है, आपको लगेगा कि इन वर्ड्स में क्या है, ये तो बहुत आसान वर्ड्स है। ट्राई कीजिए और देखिए क्या आपकी प्रोनाउंसिएशन सही थी। चलिए, सबसे पहला है इमिग्रेशन। इमिग्रेशन हम नहीं कहते, हम कहते हैं इमिग्रेशन। नॉट ए, इमिग्रेशन, इमिग्रेशन। नेक्स्ट है लिम्बो। लिम्बो, और ये जो वर्ड्स हाईलाइटेड है ना, ये जो हाईलाइटेड वर्ड्स है, इस पे आपको स्ट्रेस करना है। लिम्बो, लिम्बो यानी एक अनिश्चित परिस्थिति, जिसे हम कहते हैं लिम्बो। नेक्स्ट, सुनने में या दिखने में काफी आसान है, पर इसकी प्रोनाउंसिएशन है स्पेशियलिटी। स्पेशियलिटी, स्पेशियलिटी। ट्राई एंड सेइंग आफ्टर मी, स्पेशियलिटी। अ पे इसका स्ट्रेस आता है, स्पेशियलिटी, स्पेशियलिटी। नेक्स्ट, ऑक्यूपेशन। ऑक्यूपेशन, ऑक्यूपेशन यानी कि जॉब जो भी आपका है, उसे कहते हैं ऑक्यूपेशन। नेक्स्ट क्या होगा, एक्सपर्टाइज होगा। यह है एक्सपर्टीज। इसके एंड में जो साउंड है ना, वो ज की साउंड आती है, स की नहीं। एक्सपर्टीज नहीं आती है, एक्सपर्टीज, और स्ट्रेस स्टार्ट में है, एक्सपर्टीज। कॉन्सिक्वेंस, ठीक है, कॉन्सिक्वेंसेस प्लूरल हो गया, कॉन्सिक्वेंस। लॉट ऑफ पीपल से, बहुत सारे लोग कहते हैं कॉन्सिक्वेंसेस, जो गलत है, कॉन्सिक्वेंस, कॉन्सिक्वेंस। वायलेट, ये है वायलेट, ये वायलेट नहीं है, इट्स वायलेट। वॉय नहीं है, वायलेट, वायलेट। अभी नेक्स्ट वर्ड काफी इंटरेस्टिंग है, इसकी 2 प्रोनाउंसिएशंस है। आप कह सकते हो आइदर या ईदर। जो फर्स्ट स्पेलिंग है वो यूके प्रोनाउंसिएशन है, ये यूके प्रोनाउंसिएशन है, और जो सेकंड है ये अमेरिकन प्रोनाउंसिएशन है। आप कोई प्रोनाउंसिएशन यूज कर सकते हो, मैं जनरली ईदर कहता हूं, आई जनरली यूज दिस, सो आइदर या ईदर। और लास्ट वर्ड है थियोरेटिकल, 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 थियोरेटिकल। क्या आपको इस वर्ड के साथ परेशानी हुई है? नाउ यू नो द राइट प्रोनाउंसिएशन, थियोरेटिकल। राइट, हमने वर्ड्स देखे, हमने उसकी सही प्रोनाउंसिएशन देखी। अब हम बढ़ते हैं हमारी थर्ड स्टेप की तरफ, राइट, जो है फास्ट रीडिंग।
क्योंकि अभी आपको वर्ड्स पता है, उसके मतलब पता है, प्रोनाउंसिएशन पता है। अब आप चाहे जितनी बार इस पैराग्राफ को जोर जोर से पढ़ने की कोशिश कीजिए, 1 बार 2 बार 3 बार, जब तक आप एक फ्लो में नहीं बोल पा रहे हो। मैं इसे पढ़ूंगा, फास्ट रीड करूंगा, मैं इसका हेडिंग नहीं पढ़ूंगा, मैं डायरेक्टली इसका पैराग्राफ पढ़ने वाला हूं। ठीक है, आप ध्यान से सुनिए और देखिए आपको पढ़ना कैसे है। Twitter's mass layoffs have put the immigration status of hundreds of visa holding employees, including H-1B visa holders, in a limbo. According to a Forbes news report, H-1B visa is a non-immigrant visa that allows US firms to employ foreigners in specialty occupations that require theoretical or technical expertise. According to the report, Twitter has about 625 to 670 employees in H-1B status, which is nearly 8% of its roughly 7,000 employees worldwide. Laid off employees holding H-1B visa have a 60-day deadline to either leave the country or face the consequences for violating immigration status. Right? देखिए, हो सकता है कि जब भी आप इस पैराग्राफ को पढ़ोगे, आप वन गो में इसे नहीं पढ़ पाओ, आप अटकोगे, पर आपको शुरुआत से शुरू करना है। आई एम टेलिंग यू, इस मेथड को आप सिर्फ 21 डेज या 30 डेज तक आप ट्राई कीजिए, आप एक मैजिक देखोगे आपकी प्रोनाउंसिएशन में, बात करने के स्टाइल में। तो दोस्तों, आज हमने क्या किया? सबसे पहले हमने एक आर्टिकल लिया, उसके बाद उसे स्कैन किया, स्कैन इंपॉर्टेंट वर्ड्स के लिए किया, उसके मीनिंग्स ढूंढे। सेकंड, हमने प्रोनाउंसिएशन को करेक्ट किया, और थर्ड, हमने फास्ट रीड किया। अगर आप इस मेथड को 21 डेज तक भी फॉलो करोगे, यू विल सी अ मैजिक इन द वे यू कम्युनिकेट विद अदर्स। तो आज के लिए बस इतना ही। मैं उम्मीद करता हूं कि आपको आज का लेसन काफी अच्छा लगा हो और आपने एक नई टेक्निक सीखी है जिसकी मदद से आप इंग्लिश में फ्लुएंट होगे। यहां पर कुछ और लेसन्स भी है, इन्हें जरूर देखिए क्योंकि ये आपकी इंग्लिश की फ्लुएंसी को डेवलप करेंगे। और अगर आप चाहते हो कि मैं ऐसे लेसन्स और बनाऊं तो मुझे कमेंट्स में लिखकर जरूर बताइए। अंटिल देन, कीप लर्निंग, keep practicing English. Hello, welcome to part 4. The devil is a big liar. My father, the devil, is a liar. Big liar. John 8:44. The fourth part. We are coming to the fourth part. Interestingly, we will have a few verses to put it the same way. Habakkuk 2:19-20. Woe unto them that said to the wood, Awake, and to the dumb stone, Arise, and it shall teach. Behold, it is laid over with gold and silver, and there is no birth at all in the midst of it. So, but the Lord is in the holy temple, and let all the earth be silent before him. And we have Ezekiel 20. All this is all mostly prophetic verses. We were 1 and 2, we are mostly doing New Testament. So this is Ezekiel 2:20-18 is walk ye not. In this title only this part 4 is been done. Walk ye not. But I say unto you, children, in the wilderness, walk ye not in the statutes of your fathers, neither observe their judgments, nor defile yourselves with their idols. Also we have Ezekiel 22nd and 23rd verse. Nevertheless I withdrew my hand and wrought for my sake, that it shall not be polluted in the sight of the heathen, in whose sight I brought them forth. I lifted my hand unto them also in the wilderness, that I will scatter them among the heathen and disperse them through the countries. These are the verses we have, and also Ezekiel 34:22-23. Therefore I will save my flock, and they shall no more be a prey. I will judge between cattle and cattle. I will set upon one shepherd over them, and they shall feed them, even my servant David. He shall feed them, and he shall be their shepherd. Finally finishing John 12:40. He hath blinded their eyes and hardened their heart, and they should not see with their eyes and not understand their heart and be converted, and should they heal. Thank you for participating in this study. Walk ye not in his statutes. In Jesus' name, amen.
Welcome, folks, to the final and the last episode. Father is Devil the Liar. We were going to read the verse Nehemiah 13 verses 17 through 20. Then I contended with the nobles of Judah and said unto them, What evil thing is this that you do and profane the Sabbath day? Did not your fathers did not our God bring all this evil upon us and upon this city, yet ye bring more wrath upon Israel by profaning the Sabbath. And it came to pass that when the gates of Jerusalem began to dark before the Sabbath, I commanded that the gates should be shut and charged that there should not be opened till after the Sabbath. And some of my servants set it at the gates that there should no burden be brought in on Sunday, on the Sabbath day. So the merchants and the sellers of all the kinds of war lodged without Jerusalem once or twice. Also we have Ezekiel 12 verse number 7. And I did so as I was commanded. I brought forth my stuff by day as I stuff for captivity, and even I dig through the wall with mine hand, and I brought it forth to light, and I bare it to my shoulder in the sight. Then shalt thou bring forth thy stuff by day and in their sight, and a stuff for removing, and thou shalt go forth as even in their sight as they go that go forth into captivity. Also we'll read Psalm 127. Happy is a man that hath his quiver full of them. That they shall not be ashamed, but they shall speak with the enemies in the gate. We'll read Ezekiel 22. Before we close, Ezekiel 22, 30 and 31. And I sought for a man among them that should make up the hedge and stand in the gap before me for the land, that I should not destroy it, but I found none. Therefore I have I poured out my indignation upon them. I have consumed them with the fire of my wrath. Their own way have I recompensed upon their head, says the Lord God. May the Lord bless us. Very amen. There is a devil, the father, the liar. Don't believe. Amen. Book Hygienic Airport Taxi Service in Bangalore. Safe and reliable lowest price on Savan Cabs. For booking visit www.savancabs.com. ஹலோ மக்களே, ரீசெண்டாக எங்கள் அக்கா வீட்டுக்கு போகிறதுக்காக மெட்ரோ ட்ரெயினில் போயிருந்தேன். அதுவும் அண்டர் கிரவுண்ட் மெட்ரோவில் இதுதான் நான் போகிறது ஃபஸ்ட் டைம். இது மெட்ரோ ஸ்டேஷனா இல்லை ஏர்போர்ட்டா அப்படின்னு கேட்குற அளவுக்கு எவ்வளோ ரேட்டு, என்ன செக்கிங், டிக்கெட்டை காட்டினா தான் டோர் திறக்கன்றாங்க, டிக்கெட்டை காட்டினா தான் வந்து ட்ரெயினில் போக முடியுன்றாங்க. ஒரு வழியாக 1 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி பிளாட்ஃபார்ம் வந்து சேர்ந்துட்டோம். பிளாட்ஃபார்மு, ட்ரெயின் ஸ்டேஷன் எங்கே பார்த்தாலும் செம்ம க்ளீனு. நம்ம அண்ணன் வடிவேல் சொல்கிற மாதிரி சோத்தை அப்படியே கீழே கொட்டி குழைச்சி அடிக்கலாம்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ட்ரெயின் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து உள்ளே ஏறியிருந்தோம். வெளில வந்து பயங்கர சூடாக இருந்தது. உள்ளே ஏறினப்புறம் பார்த்திங்கன்னா செம்ம ஏசி, சில்லுன்னு எங்கள் ட்ராவலை முடிச்சுட்டு கீழே இறங்கி பார்த்தா ஒரே ஆச்சரியம். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ட்ரெயின் எங்கடா இருக்குதுன்னா ஒரு பீரோக்குள்ளே இருக்குது. எப்படி நம்ம வீட்டில் கபோர்டு அலமாரிலாம் ஓப்பன் பண்ணால் துணிமணிலாம் இருக்குமோ, அதே மாதிரி இந்த அண்டர் கிரவுண்ட் ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஒரு கபோர்டுக்குள்ளே தான் வச்சு பூட்டியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு வெளில வந்தோம். எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் அண்டர் கிரவுண்ட் மெட்ரோவில் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர்.